என்ன மேடம் இன்றைக்கி என்ன சமையல்? இது என்ன சாப்பாடு இருக்குது? முந்திரி, கடலை, இது என்னது, கடுகு, உளுந்தம்பருப்பு. இது என்ன ரொம்ப அதிகமாக இருக்குது உளுந்தம்பருப்பு? என்ன எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள், ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள். கோகனட் ரைஸ். கோகனட் ரைஸா? ஏன் தேங்காய் சாதம்னு சொன்னால்? சரி, ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் என்ன பண்ணுறீங்கன்னு. தேங்காய் துருவணுமா? சரி வாங்க. ஓ, தேங்காய் துருவுறதுக்கு ஒரு மிஷினா? நீங்கள் பார்த்துக்குங்க மக்களே. இப்போ இந்த கிரைண்டருக்கு மேலே நிறைய பேர் கிரைண்டர் வாங்கி அதுக்கு மேலே இந்த ஒரு கேப் மாதிரி எடுங்க. இந்த கேப் மாதிரி போட தெரியாமல் அது வாங்காமல் வந்துடுறாங்க. அது சும்மா ஒரு 100-200 தான். அது வாங்கினீங்கன்னா செட்டோடு வரும். நீங்கள் ஈஸியாக இதிலே துருவிக்கலாம். இன்னுமே நிறைய பேர் வந்து அந்த அருவாமனையில் தான் துருவுறதா வச்சுருக்குறாங்க. தேங்காய் துருவியாச்சு. சின்ன ஒரு வாரம் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சார் இன்னைக்கு தேங்காய் சாதமா? என்ன பிளானில் இருக்கிறீங்க? சாப்பிட்லாங்கிற பிளானில் இருக்கிறீங்களா? மாமாவா? இது என்னது? ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் ஊற்றுங்க. நல்லா தாராளமாக ஊற்றுங்க. கொலஸ்ட்ரால் வராதவரும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம கேரட் முட்டைக்கோ செஞ்சுருக்கிறோம். அது இல்லாமல் தேங்காய் சாதமா? ஆனால் தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு இவ்வளோ பில்டப்பு கொஞ்சம் ஓவர் தான்ப்பா. இருங்க, இப்போ இருங்க, சூடாகட்டும். உங்களுக்கு சமையல் செய்ய தெரியுமா, செய்ய தெரியாதா? ஃபஸ்ட் டைம் தானே செய்கிற தேங்காய் சாதம்? அடங்கிடும். நீ அந்த கடுகு வயசுக்கு வந்து தான் புரியும். எண்ணெயே சூடாகலை, அதுக்குள்ளே கடுகு போட்டால் எப்படி இதாகும்? அங்கே வாரு, வெடிக்கவே மாட்டேங்குது. அதுலேயும் பருப்பு இதெல்லாம் நிறையா வச்சிருக்கிற. இது எவ்வளோ குவான்டிட்டி? அதாவது ஒரு பிளேட் ரைஸுக்கு ஒரு 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 அரை மூடி தேங்காய் கரெக்டா போட்டுரு. அதையும் வைக்கிறாது வீட்டுக்கு கொண்டு போறியா? அது எதுக்கு? இல்லை, கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கிறியா? அது எதுக்குன்னு? இது வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறான். அடுத்த வாரம் ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு போயிடுவான். ஓ, என்ன சின்ன புதல்வர் சாப்பிட்றதுக்கா? சால்ட், ஓகே. அடுத்து இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் ரைஸ். இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் ரைஸ் போட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிடுவாங்க. ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேச்சுலராக இருக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஐட்டம். நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணலாம், ரூம்லேயே பண்ணிக்கலாம். ஒன்றுமே தேவையில்லை. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தேங்காய் போட்டு 10 ரூபாய்க்கு அந்த இது முந்திரியெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உள்ளே போட்டு வறுத்துட்டு ரைஸ் உள்ளே போட்டு பரட்டினீங்கன்னா தேங்காய் சாப்பாடு ரெடி. எவர் கிரீன் தேங்காய் சாப்பாடு. ஓகே, ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ரைஸ். லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்கிறதுங்களா? இதுக்குள்ள கொஞ்சம் வெண்டைக்காய் போட்டு பார்ப்போமா? புதுசாக ட்ரை பண்ணுங்க மேடம்.
அப்போ தான் அது வந்து நம்ம டிஷ்ஷுங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி வரும். பச்சை மிளகாயே போடல. பச்சை மிளகா போட்டாச்சு. தம்பிக்கு காரம் அதிகமாக ஆகாது, அதனால் கம்மியாக காரம் போட்டுருக்கோம். வீட்டில் குழந்தை இருக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ணல, கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கேரட், முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ டெலிஷியஸான கோகோனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம். இவா நந்தினி, ஃபஸ்ட்டு வந்து செஞ்சவங்க தான் சாப்பிடணும். எப்படி இருக்கு? சூப்பர். இப்போ அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நாங்கள் போடுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.